அனுமதியின்றி இயங்கும் குவாரிகள் கிரஷர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. 11 சங்கங்களை சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புத்தாண்டு முதல் 100 நாள் பணியாளர்களுக்கு தமிழக அரசு வேலையும் வழங்கவில்லை என புகார். கடந்த காலங்களில் பெரியார் பேசியதை தற்போது எடுத்து பேசினால் பெரியார் மற்றும் திராவிட இயக்கங்களுக்கு இப்போது ஏன் பதற்றம் ஏற்படுகிறது? தனது கருத்து தவறு என்றால் பெரியார் பேசிய கருத்துகளும் தவறு என்று சீமான் திட்டவட்டம். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடை விதிக்கப்படும். ரஷ்ய அதிபர் புதினுக்கு டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. மற்றொரு கட்சியின் தலைவர் வெளியிட்ட அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி காப்பி அடித்து வெளியிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திண்ணையில் அமர்ந்து வெட்டி பேச்சு பேசுவது போல் திமுக அரசுக்கு எதிராக வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவதாக காட்டம். தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சிகளை பேசலாமா? திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதை எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என முதலமைச்சர் பதிலடி. இன்னும் 114 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்ற வேண்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. எல்லாம் யோனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 114. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தமிழ்நாட்டை தரைமட்டத்திற்கு ஆக்கியவர்கள் தற்போது தமிழக அரசு திவாலானதாக கூறி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். வருவாய் மற்றும் மின் பற்றாக்குறை மாநிலமாக தமிழகத்தை மாற்றியது அதிமுக ஆட்சியில்தான் என்றும் காட்டம். பெண்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக முதலமைச்சரை அப்பா என அழைத்து நன்றி தெரிவித்த கல்லூரி மாணவிகள். புதுமை பெண் திட்டம் உயர்கல்விக்கு கை கொடுப்பதாகவும் மகிழ்ச்சி. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் பாதுகாப்பு படையினர். மகன் திருமணத்தில் விளம்பர பிரபலங்களும் பெரும் பணக்காரர்களும் பங்கேற்பார்கள் என பரவி வரும் தகவலுக்கு கௌதம் அதானி மறுப்பு. எந்த ஆடம்பரமும் இன்றி எளிமையாகவும் பாரம்பரிய முறைப்படியும் நடக்கும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் 10 நாட்களில் 9,24,00,000 மேற்பட்டோர் புனித நீராடல். கங்கை, யமுனை, சரஸ்வதி திருவேணி சங்கமத்தில் புனித நீராட தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவை ஒட்டி நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்க ஆர்வம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.